கௌதம் மேனன், ராம், வெற்றிமாறன், செல்வராகவன் இவங்களோட ஜீனியஸ் படம் டைரக்டர் படம் நடிச்சிருக்கீங்க. விகரன் போன்ற நியூகமர் படங்களையும் நடிச்சிருக்கீங்க. இவங்க படங்களையும் இந்த அவங்க கூட நடிக்கும்போது சரி, இவங்க நடிக்கும்போது சரி, இந்த ஆக்டிங்ல ஏதாவது ஸ்கேலில் டிஃப்ரெண்ட் எதாவது கொண்டு வந்துருக்கீங்களா, இல்லை ஒரே மாதிரி ஆக்டிங் ஸ்கேலில் டிஃப்ரெண்ட் ஏதாவது கொண்டு வந்துருக்கீங்களா, இல்லை ஒரே மாதிரி ஆக்டிங் தான் கொடுத்துருக்கீங்க? என்ன வித்தியாசம்னா, அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸோட வேலை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், எங்களுக்கு இதுதான் வேணும். ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் நடிக்கணும். யூ கேன் அஃப்கோர்ஸ் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஐடியாஸ் கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அது அவங்க விஷன் நாங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட வேலை. புது டைரக்டர்ஸோட வேலை பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அந்த கான்ஃபிடென்ஸும் இல்லை. தென் யோர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்கில் அஸ் அன் ஆக்டர் கம்ஸ் த்ரூ. ஸோ அந்த டைமில் நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை அவங்க எடுத்துப்பாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். இந்த கௌதம் மேனன், வெற்றிமாறன், ராம், கோபி நாயனார் இவங்கெல்லாம் ஒரு சீனுக்கு எவ்வளோ டேக் எடுப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களை பர்டிகுலராக அதிகமாக டேக் எடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணது எந்த டைரக்டர்? 26 டேக்ஸ். எதனால எனக்கே ஞாபகம் இல்லை. ஃபோக்கஸ் போயிருக்கோம், ஜிம்மி ஷாட்டில் 100 விஷயம் நடந்திருக்கலாம். ஒரு சில டேக்ஸில் நானே தப்பு பண்ணியிருப்பேன், ஒரு சில டேக்ஸில் பேக்ரவுண்டில் யாராவது, ஏன்னா அவங்க ரொம்ப பர்டிகுலராக என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஷார்ட்டில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஷார்ட்டில் ஒவ்வொரு தப்பு நடந்துட்டு 26 சாதாரண ஷார்ட்டு, எதுவும் மாஸ் ஷாட்லாம் கிடையாது, எதுவும் நடந்து போகிற ஏதோ ஒரு ரொம்ப மொக்க ஷாட். 26 டேக்ஸ் போயிருச்சு, அது மட்டும் ஞாபகம். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் நடித்த படம் ஒன்று இருக்குல்ல மேம், அது அந்த டைமில் ரிலீஸ் ஆன டைமில் பெருசாக பேசலை அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ நான் 1001 எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு படம் இது வரைக்கும் ஆண்ட்ரியா நடிச்சதில்லை, செல்வராகவன் டைரக்ட் பண்ணதில்லை. அப்படி இந்த மாதிரியான படங்கள் அப்போ நம்ம அவுட்புட் போடுறோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறோம் எடுக்கிறோம்ன்றப்ப அதுக்கு அப்போ அந்த ரெகக்னிஷன் அப்போ கிடைக்காம லேட்டாக கிடைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு வருத்தம், கேரக்டர் ஆர்டிஸ்ட் இல்லை எந்த சந்தோஷமா இருக்கும் இல்லை நம்ம அப்போ எதிர்பார்த்துருப்போம்ல மேம். நீங்க தான் சொல்லிட்டீங்களே 1002 நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், நீங்க தான் சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த கேள்வி? நீங்க ரீவாசன் கிட்டயும் கார்த்திகிட்ட தானே போய் கேட்கணும், அவங்க தானே மெயின். நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் தானே, என்கிட்ட கேட்டா எப்படி? ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கல்ல இந்த அவுட்புட்டுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் இப்படி வரும்னு சொல்லிட்டு, அந்த ரெஸ்பான்ஸ் அப்ப கிடைக்காம லேட்டரா கிடைச்சது. அதான் நான் சொல்லிட்டேன், கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஃபீலும் பண்ண மாட்டாங்க. ஸோ சரி. By the way, I have a huge respect for so-called character artists. அது தப்பு. சப்போர்ட்டிங் ஆக்டர் தான் கரெக்டான பேரு, ஓகேங்களா? சப்போர்ட்டிங் ஆக்டர். அண்ட் அதுல நீங்க ஹாலிவுட் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய மலையாளத்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி லீட் ஆக்டர்ஸ் மற்ற படத்துல இன்னொரு படத்துல சப்போர்ட்டிங் ரோல்ஸும் பண்ணுவாங்க. ஏன்னா என்ன பார்க்கணும்? ரோலை பார்க்கணும், அதுதான் முக்கியம். அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்கு அவங்க அவார்ட்ஸும் வாங்குவாங்க, நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் தமிழ் சினிமாவில் மட்டும் நீங்கள் இப்படி கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, அது ரொம்ப தப்பு ஆக்சுவலி. பிகாஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹவ் ஹேட் இன் தமிழ் சினிமா ஆர் நாட் லீட் ஆக்டர்ஸ், தே ஆர் ஆல் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், இல்லைங்களா? பிரகாஷ் ராஜ், ஊர்வஷி மேம், மனோரமா மேம், அவங்கெல்லாம் என்ன லெஜெண்டரி பெர்ஃபார்மர்ஸ். பார்த்து என்ன சொன்னீங்க? நீங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொன்னீங்களா? லெஜெண்ட், தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். அவங்க இல்லாம படமே நிற்காது. They are not lead actors, they are supporting actors, but their contribution to the film is so big. So எப்பவுமே கொஞ்சம் அந்த ரெஸ்பெக்டோட பேசு. கண்டிப்பா நானா எழுதுற ஸ்கிரிப்ட அது டைரக்டர்ஸ் கிட்ட போய் கேட்கணும், என்கிட்ட கேட்க கூடாது. யா டெஃபினெட்லி ஐ விஷ் எனக்கு மலையாளம் அவ்வளோ லைக் இஃப் ஐ அந்த பாஷை எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நான் அங்கே போய் செல்லாம் இருப்பேன். பிகாஸ் தே ரைட் வெரி பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ட் அங்கே இந்த இது இல்லை. ஒரு படத்தில் சோ மெனி மேல் ஆக்டர்ஸ், அவங்க இந்த படத்தில் லீடாக இருப்பாங்க, இந்த படத்தில் சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க, அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை அவங்க. ஆனால் அவங்க படம் பாருங்க,
4 crore பட்ஜெட் வந்து 100 கோடி கலெக்ட் பண்ணும். அது எந்த இண்டஸ்ட்ரியில் நடக்குது சொல்லுங்க? ஸோ தட் மீன்ஸ் த கண்டென்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் இட் செல்ஃப்.